ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்த தலைவர்களும் ஒவ்வொரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. நீங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த நேரத்தில் சிபிஐக்கு மாற்ற வேண்டிய தேவையில்லை என்பது உயர்நீதிமன்றத்தினுடைய பார்வை ஒன்று. ரெண்டாவது பார்வை, கேட்கக்கூடிய நபர் பாதிக்கப்பட்ட நபர் இல்லை, நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கிறீங்க, ஒரு அரசியல் கட்சியா இருக்கிறீங்க, நீங்க ஏன் சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? பாஜக இதுல பர்சனல் இன்ட்ரெஸ்ட் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா ஏன்னா இந்த வழக்கு காவல்துறை வசம் இருக்கிற வரைக்கும், சிபிஐ வசம் இருக்கிற வரைக்கும், இல்ல அருணாச்சல ஓய்வு பெற்ற ஆணையத்துக்கிட்ட இந்த ஒரு நபர் கமிஷன் கிட்ட இருக்கிற வரைக்கும் மாநில அரசினுடைய பிடி இருக்கும். திமுக இங்க ஒரு அரசியல் பிளே பண்ணுது. ஒருவேளை புஷி ஆனந்தை கைது பண்ணி, இல்ல வந்து சீதாராமன் இவங்களை கைது பண்ணி ஆதவர்ஜுனா விஜய் வந்து இந்த வழக்கில் சேர்த்தாங்க அப்படின்னா, இவங்க அரசியல் நெருக்கடி காரணமாக, இந்த வழக்கு நெருக்கடி காரணமாக எங்க அதிமுக பாஜக பக்கம் சாஞ்சிருவாங்களோன்ற பயம் திமுக இருக்குது. காவல்துறையை சுயமாக இயங்க விட்டால் அவர்களுக்குள்ள எந்த ஒரு இந்த பயாஸ்டும் இருக்காது. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காவல்துறையை வந்து ஒரு மாநில அரசாங்கம் தன்னுடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக பயன்படுத்துறாங்க. இப்ப இது சிபிஐக்கு மாத்திரம் மாறிடுமா? அதுவும் மாறாதே. இப்ப மத்திய அரசு அப்படின்ற ஒரு போர்வையை போத்தி கொண்டு அவங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி சிபிஐ நாடிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? ஏற்கனவே சிபிஐ வச்சுக்கிட்டு என்னென்ன செய்யறாங்க, அதே மாதிரி வருவாய்த்துறையை வச்சுக்கிட்டு என்னென்ன செய்யறாங்க எல்லாமே நம்ம பாக்குறோம். இடியை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்றோம். அமலாக்கத்துறையை வச்சுக்கலாம் என்ன பண்றாங்கன்றத ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம வந்து பாக்குறோம். இப்ப இந்த சிபிஐ வந்ததுக்கு பிறகாக பிஜேபி தாவேகா கிட்ட ஒரு டீல் பேசும். அமித்ஷா விஜய் உட்கார வச்சு பேசுவார். டேபிள்ல என் கேஸ் என் கையில இருக்குது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மாணவ பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அபுபக்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நேற்று பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துல இருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு கரூர் விவகாரம் குறித்து. அந்த எஸ்ஐடி விசாரணையில இருந்து இப்ப சிபிஐ விசாரணைக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்த தலைவர்களும் ஒவ்வொரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. நீங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, சிபிஐக்கு மாற்றணும்னு ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துல தாவேகா வழக்கு போட்டிருந்துச்சு. ஆதவர்ஜுனா அதனுடைய மனுதாரராக இருந்தார். அப்போ உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆதவர்ஜுனாவினுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை. அதற்கு அவங்க சொன்ன முக்கியமான காரணம், இந்த கரூருடைய வழக்கு விசாரணை முதற்கட்டத்தில் தான் இருக்குது, அதனால இந்த நேரத்தில் சிபிஐக்கு மாற்ற வேண்டிய தேவையில்லை என்பது உயர்நீதிமன்றத்தினுடைய பார்வை ஒன்று. ரெண்டாவது பார்வை, கேட்கக்கூடிய நபர் பாதிக்கப்பட்ட நபர் இல்லை, நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கிறீங்க, ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறீங்க, அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கேட்டாங்கன்னா நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுவோம், நீங்கள் வந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இல்லைன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு வந்து மேல்முறையீடு போகிறாங்க. தாவேகா சார்பில் எஸ்ஐடியை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. எஸ்ஐடியை மாற்றணும்னா இந்த எஸ்ஐடியை மாற்றி தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களைச் சேர்ந்த காவல்துறையினரை உள்ளடக்கிய ஒரு எஸ்ஐடி, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய மேற்பார்வைக்கு கீழே அந்த எஸ்ஐடி அமைக்கணும் அப்படின்றதான் இவர்களுடைய கோரிக்கை. இப்போ தாவேகாவுக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் ஒரு அடி விழுந்துருச்சு. ஏன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க இல்லை, பாதிக்கப்பட்டவங்க வந்தால் நாங்கள் வந்து ஏற்றுப்போம், நீங்கள் ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லிட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் சில பேர் அதிகமாக சொல்கிறாங்க தாவேகா சிபிஐயே கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேகா சிபிஐ கேட்க முடியாது, கேட்டாங்கன்னா மீண்டும் அம்பலப்படுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மனுதாரர்கள் தரப்பில் கிட்டத்தட்ட ஒரு 5 மனுதாரர்கள், என் கையில் கூட அந்த ஆர்டர் காப்பி இருக்குது. இப்போ இந்த 5 மனுதாரர்களில் தாவேகா ஒரு தரப்பு. இந்த ஒரு தரப்பு கேட்டது என்ன, எஸ்ஐடியை மாற்றி வேற ஒரு எஸ்ஐடி அமைக்கணும், உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான அமைக்கணுன்றது அவருடைய கோரிக்கை. இது போக 3 பாதிக்கப்பட்டவர்கள்ல இருந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை கேட்குறாங்க. கூடுதலாக இந்த சிபிஐயை கேட்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்துட்டோம்னா, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் கிரிமினல் நம்பர் 160/81/2025. இது யார் போட்டிருக்காங்கன்னா ஜிஎஸ் மணி அப்படின்றவர் போட்டிருக்கிறார். இந்த ஜிஎஸ் மணி யாருன்னா பாஜகவினுடைய வழக்கறிஞர்களுடைய மாநில துணைத் தலைவர், இவர் வழக்கறிஞராகவும் இருக்கிறார். இப்போ இந்த ஜிஎஸ் மணிக்கு என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்ட், பாஜகவுக்கு என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்ட்? இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க கேட்கறத புரிஞ்சிக்க முடியுது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தாவேகா கேட்டதை புரிஞ்சிக்க முடியுது. இங்கே மாநில அரசு ஏதோ காவல்துறை வச்சு கோல்மால் பண்ணுவாங்கன்னு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சிக்க முடியுது. நீங்க ஏன் சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? பாஜக இதுல பர்சனல் இன்ட்ரெஸ்ட் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா ஏன்னா இந்த வழக்கு காவல்துறை வசம் இருக்கிற வரைக்கும், சிபிஐ வசம் இருக்கிற வரைக்கும், இல்ல அருணாச்சல ஓய்வு பெற்ற ஆணையத்துக்கிட்ட இந்த ஒரு நபர் கமிஷன் கிட்ட இருக்கிற வரைக்கும் மாநில அரசினுடைய பிடி இருக்கும். அதை வந்து டீல் பண்ணக்கூடிய இடத்துல மாநில அரசு, திமுக அரசு இருக்கும். இது சிபிஐக்கு மாறிச்சுன்னா மட்டும்தான்
பாஜகவினுடைய பிடி அங்க வரும். ஏன்னா சிபிஐன்றது வந்து மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப என்ன அப்படின்னா, இந்த கரூர் மக்கள் 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் இப்படின்னு அப்பாவிகள் துள்ள துடிக்க இறந்து போயிருக்கிறாங்க. இந்த 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த மக்களுக்கு நீதியை வழங்குவதை விட்டுவிட்டு இது திமுகவுக்கும் பாஜகவுக்குமான ஒரு அரசியல் சண்டையாக 2 கட்சிகளும் பயன்படுத்தி கொண்டிருக்குது. இந்த 2 கட்சிகளுக்கு மத்தியில் விஜய் சரியாக மாட்டிக்கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் இதுல வந்து யதார்த்தம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப திமுகக்கு இதுல வந்து என்ன அப்படின்னா, ஏன் இவங்களை வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க? தாவேக்கா தான் நீங்க குற்றச்சாட்டுறீங்க. விஜய் வந்து யார சொல்றாரு, இதுக்கு எல்லாம் முழு காரணம் திமுகவுடைய சதிங்கிறாரு. அதற்கான எந்த ஒரு அடிப்படையான இதையும் அவர் கொடுக்கல. கான்ஸ்பிரசி தியரி பேசிட்டு கூட்டத்துக்குள்ள ஆட்கள் வந்தாங்க, கத்தி வச்சு கழிச்சாங்க, சாக்கடைக்குள்ள தள்ளி விட்டாங்க, கழுத்து நெரிச்சு இருக்குனாங்க, இப்படி எல்லாம் வந்து அவங்க ஒரு கான்ஸ்பிரசி பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க சொல்றது என்ன, இந்த 41 பேருடைய இந்த இறப்பிற்கு 100கணக்கான மக்கள் படுகாயம் அடைந்ததற்கும் காரணம் யாரு? தாவேக்காவும் அதனுடைய தலைவர் விஜயம் தான். இது திமுக குற்றச்சாட்டு. நான் அதை ஏற்கிறேன். அப்படி குற்றம் சாட்டக்கூடிய திமுக அவர்கள் மீது என்ன காத்திரமான நடவடிக்கை எடுத்துள்ளது? கரூர் காவல் நிலையம் அந்த வழக்கை வந்து பதிவு செய்யுது, ஆய்வாளர் பதிவு செய்யறாரு. அந்த வழக்குல விஜய் பேரை சேர்க்காமல் தப்பிக்க விட்டது ஏன்? அது பொலிட்டிக்கல் மைலேஜுக்கா திமுக செஞ்ச அது அடாவடித்தனம், மோசடித்தனம் இல்லையா? அப்ப விஜய் பேரு அந்த எஃப்ஐஆர்ல இல்ல, ஆதவர்ஜினா பேர் அந்த எஃப்ஐஆர்ல இல்ல. எஃப்ஐஆர்ல கரூர் மாவட்ட செயலாளர் பேரு, புஷியானந்த் பேரு, சிடிஆர் 3 பேரும் இருக்குது. சரி, 3 பேரையும் ஏன் கைது பண்ணாம வச்சிருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம கூட போன இதுல பேசும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், இவங்க முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் இவர்கள் கைது செய்ய மாட்டார்கள். ஏற்கனவே புஷியானந்த் வந்து ஒரு முன்ஜாமீனை போட்டு ஏற்கனவே இது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்ப மறுபடி இன்னொரு ஜாமீனை போட்டிருக்கிறாரு. அப்ப இது வரைக்கும் கைது பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்ப என்ன அப்படின்னா, திமுக இங்க ஒரு அரசியல் பிளே பண்ணுது. ஒருவேளை புஷியானந்தை கைது பண்ணி இல்ல வந்து சிடிஆர் இவங்களை கைது பண்ணி ஆதவர்ஜினா விஜய் வந்து இந்த வழக்கில் சேர்த்தாங்க அப்படின்னா, இவங்க அரசியல் நெருக்கடி காரணமாக, இந்த வழக்கு நெருக்கடி காரணமாக எங்க அதிமுக பாஜக பக்கம் சாஞ்சிருவாங்களோன்ற பயம் திமுக இருக்குது. அப்ப அது 26 இவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்திடுமோன்ற அச்சம் திமுக இருக்குது. அப்ப என்னன்னா, தங்களுடைய அற்ப தேர்தல் லாப நட்ட கணக்கிற்காக 41 உயிர்கள் அப்பாவிகளுடைய பிணத்தின் மீது பிண அரசியல் செய்யறது திமுக. அப்ப நாங்க ஏன் சிபிஐ எதிர்க்கிறோம் அப்படின்னா, இந்த வழக்குல மட்டும் இல்ல, எல்லா வழக்கிலையும் சிபிஐ நாங்க எதிர்த்திருக்கிறோம். ஏன்னா சிபிஐ என்பது மாநில தன்னாட்சிக்கு எதிரானது. சிபிஐ அது எப்படி சார் மாநில தன்னாட்சிக்கு எதிராதுன்னு சொல்றீங்க? ஏன்னா இப்ப மாநிலங்கள்ல இருந்து கண்டுபிடிக்க முடியல, ஒரு கேஸ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியல அப்படின்றதுனாலதான் மத்திய அரசுக்கு மாத்தப்படுது. மத்திய அரசுக்கு மாத்துறது நல்லது தானே? எதனால மாநிலத்துக்கு வந்து தன்னாட்சி? சிபிஐ கையில் எடுத்துக்கொண்ட எல்லா வழக்குகளுக்கும் தீர்வு சொல்லிருச்சா? இன்னும் சொல்ல போனா மாநில காவல்துறை கண்டுபிடித்த எத்தனையோ வழக்குகளை கூட சிபிஐ திணறி இருக்கிறது. இதுதான் முக்கியம். அப்போ மாநில அரசு அதனுடைய காவல்துறை தோல்வியுற்றதுனால சிபிஐக்கு மாத்துறாங்க அப்படின்னா, இந்த வழக்குல இன்னும் விசாரணை ஆரம்பிக்கலையே. இப்பதான் as per சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் என்ன இருக்குது, ஆர்டர்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்குதுன்னு தானே சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய காரணம் என்ன? தமிழ்நாட்டினுடைய காவல்துறை உயர் அதிகாரிகள் மீடியா முன்னாடி தோன்றி தங்களுடைய கீழ்மட்ட அதிகாரிகள் எந்த தவறும் செய்யலன்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும்தான் சோல் கிரவுண்ட் சிபிஐ மாத்துறதுக்கான காரணம் என்று இந்த ஸ்பெஷல் ரிவ்யூ பெட்டிஷன்ல நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்ற காரணம், மீடியாவுக்கு முன்னாடி தோன்றி இவங்க வந்து கருத்து சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு நேர்மையான ஒரு ட்ரையல், இதுல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்காது, இதனால நாங்க சிபிஐக்கு மாத்துறோம், இதுதான் காரணம். அப்போ நீதிமன்றமே என்ன ஒத்துக்குச்சு அப்படின்னா, இது இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்குது. அப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நீங்க மாத்துறீங்க, அதை கேள்வி எழுதுல. அப்ப சுப்ரீம் கோர்ட் எனிஹோ ஆர்டர் போட்டுட்டாங்க, அது இன்ட்ரீம் ஆர்டர். இனி ஃபர்தர் இது டெவலப்மெண்ட் என்ன வருது, கவுண்டர் அஃபிடவிட் என்ன அரசாங்கத்தின் சார்பில் போடுறாங்கன்றதை பார்த்துட்டு அது மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சிபிஐக்கு கொடுப்பது, என்ஐஏவுக்கு கொடுப்பது எப்படின்னா தன் மாநில தன்னாட்சியை பறிப்பது தான். எப்படி அப்படின்னா, காவல்துறை சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிகாரம் அப்படின்றது மாநில பட்டியலுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரம். அப்ப அதை லா அண்ட் ஆர்டர் இங்க வந்து இம்போஸ் பண்றது யாரு? சிபிஐயா, என்ஐஏவா? இங்க இருக்கக்கூடிய காவல்துறை, இங்க இருக்கக்கூடிய போலீஸ், இங்க இருக்கக்கூடிய ஏட்டு, இங்க இருக்கக்கூடிய பிசி, இவங்க தானே இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, இவங்க தான் பண்ண போறாங்க. என்ன ஒரு பிரச்சனாலும் இங்க தான் வந்து நிக்க போறாங்க. எந்த பந்தோபஸ்துனாலும் எதுனாலும் இவர்களுக்கு தான் வந்து நிக்க போறாங்க. அப்ப இங்க என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றது சிபிஐக்கு தெரியாது, என்ஐஏக்கு தெரியாது, இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தான் தெரியும். இப்ப நம்ம என்ன சொல்றோம், காவல்துறை சரியான முறையில ஒவ்வொரு வழக்கையும் விசாரிக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அது ஒரு நியாயமான கேள்வி. இப்போ எங்க சிக்கலா இருக்கட்டும், மத்த சிக்கலா இருக்கட்டும், எப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி காவல்துறையை சுயமாக இயங்க விட்டால் அவர்களுக்குள்ள எந்த ஒரு இந்த பயாஸ்டும் இருக்காது. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காவல்துறையை வந்து ஒரு மாநில அரசாங்கம் தன்னுடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக பயன்படுத்துறாங்க.
இப்ப இது சிபிஐக்கு மாத்திரம் மாறிடுமா? அதுவும் மாறாதே. இங்க திமுக காவல்துறை பயன்படுத்துற மாதிரி அங்க என்ன பண்ணும்? பிஜேபி சிபிஐ பயன்படுத்தும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இது நம்ம சொல்லல, ஆதவர்ஜுனா சொன்னாரா இல்லையா பேட்டியில? சிபிஐன்றது வழக்கை காலம் கடத்துவதற்காக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஒரு கட்சியினுடைய அருண்ராஜ் அந்த இவருடைய அஜித்குமாருடைய அந்த நீதிக்கான அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் எஸ்ஐடி இருக்கு, சிபிஐ எதற்கு? போர்டு பிடிச்சது நீங்க தானே. இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாரு. அப்ப ஆர்எஸ்எஸ் பாஜகனுடைய கைக்குள்ளியா இருக்கக்கூடிய சிபிஐ, எஸ்ஐடி இருக்கு, சிபிஐ எதற்குன்னு கேட்ட அருண்ராஜ், அதே மாதிரி சிபிஐ கொடுப்பது காலம் தாழ்த்துவதுதான் சொன்ன ஆதவர்ஜுனா, இன்றைக்கு எல்லாரும் சிபிஐ சார்ந்து இருக்கிறீங்களே. ஆனா 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி தானப்பா சிபிஐ அந்த எதிர்ப்பு எடுத்தீங்க. அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. இந்த கேள்வியில எழுல. அப்ப என்னவாக இருந்தாலும் சரி, சிபிஐ விசாரிக்கிறதோ தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கிறோ யார் விசாரிச்சாலும் சரி, அரசியல் அதற்குள்ள கலக்காம இருந்தால் அது நியாயமான நடவடிக்கைகளை பெற்று தரும். இல்லைன்னா அது எப்படினாலும் மாறத்தான் செய்யும். இப்ப மத்திய அரசு அப்படின்ற ஒரு போர்வையை போத்தி கொண்டு அவங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி சிபிஐ நாடிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு சிபிஐக்கு கேஸ் மாறிடுச்சு. நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த ஜிஎஸ் மணிக்கு இதுல என்ன ரோல் இருக்குது? இஸ் பப்ளிக் ஸ்பிரிட்டட் சிட்டிசன் சொல்றாங்க. சரி, அந்த வாதத்துக்குள்ளே போவோமே. பப்ளிக் ஸ்பிரிட்டட் சிட்டிசன், இந்த பப்ளிக் ஸ்பிரிட்டட் சிட்டிசன் மற்ற எந்தெந்த வழக்குகள் எல்லாம் போட்டிருக்கிறாரு? கேள்வி எழுதுல. அப்ப இதுல மட்டும்தான் அவருக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஐ நோ ஹிஸ் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். அவருடைய விருப்பம் என்னன்றது நமக்கு தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னா, இப்ப இந்த வழக்கு சிபிஐக்கு வந்துருச்சு. இப்ப சிபிஐனுடைய டேபிள்ல இருக்குது மாநில அரசினுடைய ஒட்டுமொத்த பிடியும் இதுல இருந்து விலகிடுச்சு. திமுகவுடைய பிடி இதுல இருந்து விலகிடுச்சு. சரியா? இப்போ மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்குது. இப்ப பிஜேபி என்ன ரோலை செய்யும்? இதை வச்சுக்கிட்டு ஏற்கனவே சிபிஐ வச்சுக்கிட்டு என்னென்ன செய்யறாங்க, அதே மாதிரி வருவாய்த்துறையை வச்சுக்கிட்டு என்னென்ன செய்யறாங்க எல்லாமே நம்ம பார்க்குறோம். இடியை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்றோம். அமலாக்கத்துறையை வச்சுக்கலாம் என்ன பண்றாங்கன்றத ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம பார்க்குறோம். இப்ப இந்த சிபிஐ வந்ததுக்கு பிறகாக பிஜேபி தாவேகா கிட்ட ஒரு டீல் பேசும். அமித்ஷா விஜய் உட்கார வச்சு பேசுவார். டேபிள்ல என் கேஸ் என் கையில இருக்குது. இப்ப சிபிஐ நாங்க என்ன சொன்னாலும் செய்யும். வழக்குல உங்க பேர் இல்ல, ஆதவர்ஜுனா பேர் இல்ல, 2 பேரும் எஃப்ஐஆர்ல சேர்க்கறதுக்கு எனக்கு நேரம் ஆகாது. நான் நினைச்சேன்னா செஞ்சிடலாம். வெளியே இருக்கிறார் புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், உங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், அத்தனை பேரும் உள்ள பிடிச்சி போட்டுருவேன். 6 மாசம் தான் தேர்தலுக்கு இருக்குது, மீடியா கட்டுப்பாட்டுல இருக்குது. இப்படி பேச முடியுமா? முடியாதா? அப்படி செய்யாதவர்களா பிஜேபி? எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கென்றே இந்த அரசாங்கத்தினுடைய இந்த அங்கங்களா இருக்கக்கூடிய சிபிஐ, இடிய இது எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடிய கட்சி தானே பிஜேபி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இனி ஒரு நிலைக்கு பிஜேபி விஜய் கொண்டு வந்துடும். அப்ப இது வரைக்கும் விஜய்க்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. பிஜேபி கூட போகலாம், இல்ல தனிச்சு நிக்கலாம், ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. இப்ப விஜய் மொத்தமாக மாட்டிட்டு முடிக்கிறார், பெரிய லாக்ல இருக்கிறார். அப்ப இன்னைக்கு அடிச்சு பிஜேபி விஜய் உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன வாய்ப்பு அப்படின்னா, இன்னைக்கு அதிமுக பாஜக கூட ஒரு கூட்டணிக்கான கன்சிடர் பண்ணி உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அப்ப அரசியல் லாபத்திற்காக இது என்ன பண்ணுது அப்படின்னா, திமுக விட்டு கொடுக்க மாட்டேங்குது. அரசியல் லாபத்திற்காக பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்னா, சிபிஐ கையில் எடுத்து இன்னைக்கு விஜய் வளைச்சு போடக்கூடிய வேலையை செய்யுது. இப்ப தொடர்ந்து மௌனம் காத்துட்டு இருந்தாரு. நேத்து தீர்ப்பு வந்த உடனே நீதி வெல்லும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதை பார்க்கும்போது தர்மத்தின் வாழ்வு கண்ணை சூதுகவும் மறுபடியும் தர்மமே வெல்லும் அப்படின்றத அவ்வளவு பெருசா போடாம ஒரே வார்த்தையில நீதி வெல்லும்னு போட்டிருக்காரு. எதன் அடிப்படையில விஜய் அவர்கள் இதை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல, விஜய் மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசியல்வாதிய நிச்சயமா தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. நீங்க இதுவரைக்கும் உங்க கட்சி சார்பாக இவ்வளவு பெரிய ஒரு பேரிடர் நடந்திருக்குது. நீங்க கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. எத்தனையோ நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இப்படி சொல்லனா துயர் நம்ம ஊடகங்கள்லாம் எடுத்து போடுறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கண்ணீர் கதறலையும் கேட்கும்போது அவ்வளவு வலியும் வேதனையுமாக இருக்குது. அப்ப நமக்கே இப்படி இருக்கும்போது எங்க இருந்தோ நம்ம பார்க்குறோம், ஒரு தேர்ட் பர்சன் நம்ம பார்க்கும்போது அவருடைய கட்சி கூட்டத்தில் இப்படி ஒரு துயரம் நடந்திருக்குது. இதற்கு குறைந்தபட்சம் ஒரு வருத்தம் தெரிவிக்கல, குறைந்தபட்சம் இதுக்கு பொறுப்பேற்கல, குறைந்தபட்சம் இது வரைக்கும் அங்க போய் பார்க்கல. அஜித் விஷயத்திலேயே சொல்லியிருந்தாங்க, சாரி வேண்டாம் நீதி தான் வேண்டும் அப்படின்னு. விஜய் அவர்கள் கையிலேயே ஒரு பலகை இருந்தது. அதே இதை இப்ப மீண்டும் விஜய் அவர்களுக்கு ரிப்பீட் ஆகுது இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், முதல்ல நீதி வெல்லட்டும். நீதி உங்க பக்கம் இருக்குதா? உங்க பக்கம் எங்க நீதி இருக்குது? உங்க பக்கம் நிதி இருக்குது. நிதி இருக்கிறதுனால நீங்க காசை வச்சுக்கிட்டு 20 லட்சம் நிவாரணம் கொடுக்குறோம், 5000 அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. நான் கேட்கிறேன், இந்த இந்த நீங்க கொடுக்கக்கூடிய இந்த 20 லட்சம் இந்த இது எல்லாமே அன்னைக்கு ராத்திரி களத்துல நின்று கட்சி பார்க்காம, நபர்கள் பார்க்காம, ஆட்கள் பார்க்காம, வேண்டிய வேண்டாதவங்க பார்க்காம அங்க நின்று களப்பணி செஞ்சாங்கல்ல மருத்துவமனையில, அவங்க சிந்தனை ஒரு சொட்டு வேர்வைக்கு இது ஈடாகுமா? களப்பணி செஞ்சுக்க வேண்டியது அங்க.
அத்தனை பேரும் ஓடிட்டீங்க களத்தை விட்டு போட்டு. கேட்டா சொல்றாங்க காவல்துறை அனுமதி கொடுக்கல. காவல்துறை எதுக்குமே அனுமதி தராதுங்க. எதுக்கு அனுமதி தரும்? எதுக்குமே அனுமதி தராது. நீங்க எதுக்கு இப்ப சிடி அருண்குமார் உயர்நீதிமன்றத்துக்கு போய் மனு போட்டாரு? காவல்துறை அனுமதி மறுத்ததுனால தானே போய் போட்டீங்க. உடனே நீங்க போட்டிருக்க வேண்டாமா? உடனே அதை மூவ் பண்ணிருக்க வேண்டாமா? அப்ப காவல்துறை எதற்கும் அனுமதி தராது. அப்ப நீங்க அதே அப்பயே எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும். திருச்சியில கேட்டாங்கல்ல, திருச்சியில மைக்கு நீட்டி கேட்டாங்களா இல்லையா? சார் 30 பேர் உயிரிழந்துட்டாங்க சார், ஏதாவது சொல்லிட்டு போங்க சார். சொல்ல வேண்டியதானே சார், காவல்துறை எங்களுக்கு அனுமதி தரல, காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க. அப்பயே எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாமே திமுகவை, திமுகவுடைய இந்த அரசியலை ஏன் ஓடுனீங்க? அப்ப ஓடி போட்டு சரி அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தீங்க. சென்னையில சொல்ல வேண்டியது சார், அங்கேயும் கேட்டாங்கல்ல சார். சரி அதுக்கு அடுத்த நாள் காலையில சொல்ல வேண்டியது சார், அதுக்கு அடுத்த நாள் சொல்ல வேண்டியது சார். நீங்க 3வது நாள் ஒரு நாள் வீடியோ எடுத்து போட்டீங்களே, அப்பயாவது சொல்லியிருக்கலாமே காவல்துறை அனுமதி மறுத்து. பஞ்சு டெல்லாக்கெல்லாம் பேசுனீங்க, என்னைய கைது பண்ணுங்க, நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், வீட்டுல தான் இருப்பேன்னு. அப்ப சொல்லிருக்க வேண்டியது தானே. இவ்வளவு நாள் நாங்க ஏன் மௌனமா இருந்தோம்? காவல்துறை எப்படி எப்படிலாம் எங்களை தடுத்துச்சு சொல்ல வேண்டியது தானே சார். அவங்க கட்சியினுடைய வாட்ஸ்அப் குரூப் போட்டு வெளியாயிட்டாங்க. அதுக்கும் காவல்துறை தான் சொல்லிச்சா கட்சி வெளியாங்கன்னு? கட்சி ஆபீஸ், கரூர் ஆபீஸ், மாவட்ட ஆபீஸ் இன்ன வரைக்கும் பூட்டி கிடக்குது, திறக்கல இது வரைக்கும். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட 2 வாரம் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் தலைமறைவா இருக்கிறாரு. இப்படி இருந்த ஒரு கேவலங்கட்ட ஒரு கட்சி, அதாவது ஒரு கட்சியை தனிநபர்கள் யாராவது தலைமறைவா இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க வருவாங்க இப்படி போகும். ஆனா ஒரு கட்சியா தலைமறைவா இருந்து தமிழ்நாட்டில் இதாங்க முதல் முறை. அப்ப நீங்க உங்க எதெல்லாம் சொல்றீங்களோ, என்னென்ன கான்ஸ்பிரசி எல்லாம் சொல்றீங்களோ, அதுக்கு எதுவுமே சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை உங்ககிட்ட. அப்ப நீதி உங்க பக்கம் இல்லை, நீதி பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இருக்குது. அது வெல்லும். கட்டாயமாக இந்த வழக்குல நிச்சயமாக விஜயும் தாவேகாவும் சிக்கும். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நேற்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.